ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பொரி தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிடி அளவு பூண்டை நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆனாதான் பொரி கெடாமல் அப்படியே இருக்கும். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொரி ஒரு கப்பு, மிக்சர் ஒரு கப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பொரியலையும் மிக்சர்லேயும் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்தலை. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்கும்.